அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான நாலாபுரம் வந்துருச்சு. இதில் கமல் சார் பார்த்தீங்கன்னா நிக்சனை விஜய் வந்து தேவையில்லாமல் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தப்பை பண்ணவங்களை விட்டுட்டு தப்பை பண்ணாதவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முயல் மேக்ஸ் டாஸ்கில் வந்து நிக்சன் ஏதோ வந்து எக்ஸ் மார்க் வந்து போட்டான், அதில் வந்து மார்க் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாரு. ஏன் நிக்சன் நீ ஏதோ அதை கார்டு எதுவும் மடிச்சியா, எக்ஸ் மார்க் வந்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் நிப்பாட்டி வச்சு நீங்கள் வந்து நிக்சன் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து அந்த சீன் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துருக்கு அந்த அர்ச்சனா பிஆர், அதுக்கப்புறம் அந்த பூமர் பிஆர்லாம் என்ன பண்ண இப்போ என்ன சொன்னாங்களோ அது அப்படியே வந்து பார்த்தா கமல் சார் வந்து கேட்குறாரு. அந்த கார்டை ஆக்சுவலாக வந்து நிக்சன் கையில் தான் சும்மா தான் வச்சுருக்கா. உடனே அந்த கார்டை வந்து சுரண்டிட்டான், அதில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான், அதில் வந்து அடையாளம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா பொய்யா பரப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மாயா பூர்ணிமா வந்து செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து மாயா அதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி பரப்புனாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கார்டில் வந்து சர்க்குலர் 2 ஸ்டெப் பேக்னு சொல்லி வருது. அதை வந்து அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சிருக்கும்போது பின்னாடி தினேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொன்னால் விசித்ராமா வந்து 2 ஸ்டெப் பேக் வந்து கொண்டு வா அப்படிங்கிறாரு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து அதை நீங்கள் சொல்லாதீங்க, அதை நீங்கள் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு தான் மாயா அதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து மாற்றி போட்டு தினேஷ் சொன்னதை மறைச்சு இவன் வந்து காடில் வந்து கிறுக்குறான், அதை செய்யாதன்னு சொல்லி பூர்ணிமா சொல்லிட்டாங்க, அதை சொல்லாதன்னு சொல்லி மாயா சொல்லிட்டாங்க, இவன் வந்து கிறுக்கிட்டான்னு சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்கி இந்த பூமர் பிஆர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா பிஆர்ஸ் எல்லாம் பேசுனாங்க. அதை வந்து அப்படியே கமல் சார் வந்து இங்கே கேட்குறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இந்த புறமோலே சொல்கிறது எனக்கு வந்து தெரியவே தெரியாது சார், ஆனால் அவங்க ஏதோ மார்க் போடுற மாதிரி மட்டும் இருந்துச்சு சார், அது உண்மையாக பொய்யா தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி பேச உடனே கமல் சார் வந்து அதுக்கு வந்து குறும்படம் இருக்குது, பிக் பாஸ்ட்டை கேட்கட்டா அப்படின்னு அதுவரையும் கொண்டு போகிறேன் நீ உங்கள் சந்தேகத்தை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அதை கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் நிப்பாட்டி வச்சு என்ன நிக்சன் சொல்லு, என்ன நீ வந்து எதாவது மடிச்சியா, என்ன கார்டில் எதாவது மார்க் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜயம் பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னியே, உன்னையால தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னியே அப்படிங்கிற மாதிரி லிட்ரலாக வந்து பார்த்தா அந்த தவறு, அதாவது அந்த இடத்துல ஒரு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்களா லிப்டிக் பிரச்சனை, சேப் கலர் வந்து இது பட்டிருக்கு நெயில் பாலிஷ்னு சொல்லி அதை வச்சதே பார்த்தீங்கன்னா அந்த ரவீனா தான். அந்த ரவீனா வந்து கேட்கல, மணி தான் அந்த மணி தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பம் பார்க்கும்போது இதாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிப்டிக் போட்டிருந்தது ரவீனா தான் இந்த எவிக்ஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்டிக் தடவுனது. கேட்க வேண்டிய ஆளை விட்டுட்டு கேட்கக்கூடாத ஒரு ஆளை டார்கெட் பண்ணி வாண்டடாக வந்து பார்த்தா கமல் சார் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த புறமா பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.